கேஷுவல் ரைடாக தான் இருக்க போகுது. ரேஞ்ச் கெயின் பண்ணுறதுக்காக ஸ்மார்ட் ஈக்கோவிலேயே ஸ்லோவாக பொறுமையாக போகிறதெல்லாம் கிடையாது. டெய்லி லைஃப்பில் எப்படி ஓட்டுவோமோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த வண்டியை ஓட்ட போகிறோம். 80 டச் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே போகிறேன்னு பார்க்கலாம். 50% இருக்குது பேட்டரி. ஏதாவது ஒரு விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ரிட்டர்ன் போனோம். ஆனால் 25 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து ஸ்மார்ட் ஈக்கோவில் ரேஞ்ச் காமிக்குது. நம்ம ஒரு க்ளோஸ் கால் தான் எடுப்போம்னு நினைக்கிறேன். 0% தான் நம்ம போய் சேருவோம். போவோமா போலையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். எவ்ரிவன், வெல்கம் டு பவர் அண்ட் டார்க். இன்றைக்கி நம்ம ரிஸ்டாவோட ரேஞ்ச் டெஸ்ட் தான் பண்ண போகிறோம். வண்டியை 100% சார்ஜ் போட்டாச்சு. 100% சார்ஜ்னு இருக்குது, 100 ரேஞ்ச் காமிக்குது. ரீசெட் பண்ணியிருக்கோம். 000 இருக்குது. ஸ்மார்ட் ஈக்கோவில் 100% காமிக்குது. ஜிப் மோடில் பார்த்தீங்கன்னா 85% காமிக்குது. 85 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. ஸோ நம்ம ஃபுல் ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். 50ல் எவ்வளோ வருது, அதுக்கப்புறம் 100 வரைக்கும் எவ்வளோ மேக்ஸிமம் வருதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இது வந்து மோஸ்ட் கேஷுவல் ரைடாக தான் இருக்க போகுது. அதாவது நம்ம என்னென்ன மோடு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி, சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை மாற்றி ஓட்ட போகிறோம். ஸோ வந்து மேக்ஸிமம் ரேஞ்ச் கெயின் பண்ணுறதுக்காக ஸ்மார்ட் ஈக்கோவிலேயே ஸ்லோவாக பொறுமையாக போகிறதெல்லாம் கிடையாது. இது வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் எப்படி ஓட்டுவோமோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த வண்டியை ஓட்ட போகிறோம். ஸோ ரேஞ்சும் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு வந்து தரும். நம்ம வந்து பில்லியன் ரைடரோட போக போகிறோம். ஏன்னா இது ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டர்ன்றதுனால ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணும்போது நம்ம பில்லியன் ரைடரோட எடுத்தால் தான் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்குன்றதுனால நம்ம கேமராமேன் கூட இருக்கார். ஸோ வந்து டபுள்ஸில் போக போகிறோம். நம்ம வந்து ஒரு சிட்டியில் ஏரியாக்குள்ளெல்லாம் போகும்போது ஸ்மார்ட் ஈக்கோ தான் யூஸ் பண்ணுறோம். ஸ்மார்ட் ஈக்கோலே டபுள்ஸில் பார்த்தீங்கன்னா 100% ரேஞ்ச் இருக்கும்போது நல்ல பிக்கப் இருக்குது. இப்போ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து 98 ஆகிடுச்சு, பர்சன்டேஜ் 99 காமிக்குது. இப்போ ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.8 கிலோமீட்டர்ஸ் தான் போயிருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 98 ரேஞ்ச் ஆகிடுச்சு, பர்சன்டேஜும் 98 காமிக்குது பாருங்கள். இப்போது அக்யூரேட்டாக ரேஞ்ச் காமிக்க மாட்டேங்குது. பட் ஃபைனலாக நமக்கு எப்படி காமிக்குது அப்படின்றத டோட்டலாக நம்ம டிஸ்டன்ஸ் கவர் பண்ணதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து ஹைவே மாதிரி வந்தாச்சு, இப்போ வைடான ரோடுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்மார்ட் ஈக்கோலேருந்து ஜிப்புக்கு மூவ் ஆயிடுறோம். ஏன்னா ஸ்மார்ட் ஈக்கோ வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது பில்லியன் ரைடரில். இப்போ நம்ம சிட்டிஸில் மேக்ஸிமம் போகிறதுனால பார்த்தீங்கன்னா 50-60 தான் மேக்ஸிமம் போகிறோம். கொஞ்சம் அவுட் ஆஃப் சென்னைக்கு போன உடனே ஹை ஸ்பீட் போகலாம். பில்லியனில் எவ்வளோ ஸ்பீட் போகுது, அதே மாதிரி அதோட ரேஞ்ச் எவ்வளோ வருதுன்றதே நம்ம ஃபைனலாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து மிக்ஸ் ஆஃப் ஜிப் அண்ட் ஈக்கோ மோடில் தான் வந்தோம். சிட்டியில் வரும்போது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 73% ரேஞ்ச் காமிக்குது, 88% இருக்குது. பர்சன்டேஜ் அதாவது ட்ரிப்பு கவர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 10.3 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஈஸியாக டச் பண்ணிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட ஹைவே மாதிரி தான் இது. அதனால் நம்ம வந்து ஸ்பீட் வந்து 60க்கு மேலே ட்ரை பண்ணுவோம். ஜிப்பில் தான் இருக்கும். சோஃபார் பார்த்தீங்கன்னா 67 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். 81% காமிக்குது ஜிப் மோடில். இதுவே ஸ்மார்ட் ஈக்கோவில் பார்த்தீங்கன்னா 79 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா 16.5 கிலோமீட்டர்ஸ் இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஈக்கோவில் போக மாட்டேங்குது. ஸோ நம்ம ஜிப்பை ஸ்விட்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 70 வந்துட்டோம், 1000 கிட்ட வந்துட்டோம். ஸோ வந்து நம்ம மேக்ஸிமம் 80 ட்ரை பண்ணுவோம். 80 புஷ் பண்ணிட்டு இருக்கோம் பில்லியன் ரைடில். ரோடு கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது. 77, 78 வந்தாச்சு. எயிட்டி டச் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே போகுதுன்னு பார்க்கலாம். 81 போகுது. அதுக்கு மேலே போகல வண்டி. எவ்வளோ புஷ் பண்ணாலும் அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இல்லை. அப் டு 70, 72 வரைக்கும் கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. வந்து 75 மேலே கான்ஃபிடென்ட்டாக இல்லை. ஆனால் வண்டி நல்லா பிளான்டடாக இருக்குது. கொஞ்சம் வாபிள் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலு. ஓகே, 81 தான் மேக்ஸிமம் டேப் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு மேலே போகல. இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட 53% வந்துடுச்சு. ஸோ கொஞ்சம் தூரத்தில் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் போகிறதுக்கு பேட்டரி யூஸ் பண்ணிப்போம். 42 கிலோமீட்டர்ஸ் வந்து ஜிப்பில் இருக்குது. 49 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்கோ ஸ்போர்ட்டில் ஈக்கோ மோடில் இருக்குது. மேக்ஸிமம் நம்ம வந்து 36 கிலோமீட்டர்ஸ் இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே பில்லியனில் தான் வந்திருக்கோம். நம்ம 50% வந்தோன்னா எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத நம்ம கவர் பண்ணலாம்.
50% இருக்குது பேட்டரி. 40 கிலோமீட்டர்ஸ் வந்து ஜிப்பில் காமிக்குது. ஸ்மார்ட் ஈகோவில் 47 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. நம்ம இது வரைக்கும் கவர் பண்ண ட்ரிப் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 37.7 கிலோமீட்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம நெம்மேலி பீச் வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம ரிட்டர்ன் போகிறத நம்ம கவர் பண்ணுவோம். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து க்ளோஸ் டு 1 hour நின்றுருப்போம். இங்கே அதில் பார்த்தீங்கன்னா 1% கிட்ட கம்மியாக இருக்குது. ப்ராப்ளி 1% கம்மி ஆகாது. ஸோ ஏற்கனவே வந்த ரைடில் கொஞ்சம் பர்சன்டேஜ் லூஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ ட்ரிப்பு 37.8 காமிக்குது. ஸ்மார்ட் ஈக்கோவில் 46 ரேஞ்ச் காமிக்குது. 39 இந்த ஜிப் மோட் காமிக்குது. இதுலேருந்து கிளம்பியாச்சு. இப்போது 45 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது ரேஞ்சு. 49% இருக்குது. ட்ரிப்பு 38.2 வந்திருக்கும் இது வரைக்கும். ரிட்டர்ன் போயிட்டு எவ்வளோ கம்ப்ளீட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஜிப் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. போகிறதுக்கு 38 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஜிப்லேயும் அதே 38 கிலோமீட்டர்ஸ் தான் காமிக்குது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். வந்தப்போ இந்த ஹை ஸ்பீட்லாம் வர முடியாது இப்போது. ஸோ ஈவியில் தான் கொஞ்சம் ப்ராப்ளம். நம்ம வந்து லைட்டாக ஏதாவது ஒரு விஷயத்த காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. இதுதான் இன்னையோட ஃபேக்ட்டு. நடுவில் வந்து உங்களுக்கு சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஏத்தரை பொறுத்த வரைக்கும் நிறைய சார்ஜிங் கிரிட்ஸ் அவைலபிளாக தான் இருக்குது சென்னையில். ஈசிஆரில் முக்கியமாக நிறையவே இருக்குது. பட் நாங்கள் வந்து ரியலிஸ்டிக் ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணுறதுனால நடுவில் நாங்கள் எதுவுமே சார்ஜ் பண்ண போகிறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் 0% தான் கொண்டு போகிறோம். இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு க்ளோஸ் டு 38 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸ்மார்ட் ஈக்கோவில் தான் போயிட்டுருக்கோம். ட்ரிப் ஆல்ரெடி 44.2 இருக்குது. என்னதான் ஹைவேல இருந்தாலும் நம்மளால் ஸ்பீடு வந்து ஸ்மார்ட் ஈக்கோவில் போகிறதுனால 48-50 தான் போகுது பில்லியனோட. ஆனால் நம்ம ஹைவேல இருக்கோம். போகிறவங்க எல்லாம் பறந்துக்கிட்டு போகிறான். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆனால் நம்மளால ஃபாஸ்ட்டாக போக முடியாது. முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்கூட்டர் கூட போதே பற்றினோம். எல்லாரும் ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. ஆனால் நம்மளால ஃபாஸ்ட்டாக போக முடியாது. ஏன்னா ரேஞ்ச் வேணும். 37 தான் ரேஞ்ச் இருக்குது ஸ்மார்ட் ஈக்கோலையே. பில்லியனோட போகும்போது ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 54 தான். இப்போ நம்ம போகிறதுக்கு கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர்ஸ் இருக்குது க்ளோஸ் டு. அதனால நம்மளால ஃபாஸ்ட்டாக போனோம்னா வீட்டுக்கு ரீச் ஆக முடியாது. ஒரே காரணத்தினால ஸ்லோவாக தான் போக வேண்டியதாக இருக்குது. இப்போ பேட்டரி பர்சன்டேஜ் வந்து 28% இருக்குது. நம்ம ஸ்மார்ட் ஈக்கோவில் தான் ரிட்டர்னில் மோஸ்ட்லி ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து ரேஞ்ச் வேணும்னு கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ரிட்டர்ன் போகணும். ஆனால் 25 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து ஸ்மார்ட் ஈக்கோவில் ரேஞ்ச் காமிக்குது. ஜிப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 காமிக்குது. நம்ம மேக்ஸிமம் ஸ்பீடே பார்த்தீங்கன்னா 50க்கு மேலே போக மாட்டேங்குது. அதுவுமே பிக்கப்லாம் பயங்கர ஸ்லோ ஆகிடுச்சு. ஏன்னா பேட்டரி வந்து ஆப்டிமைஸ் பண்ணணுன்றதுக்காக சிஸ்டம் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு. நான் ஃபுல் த்ராட்டில் கொடுத்துருக்கேங்க. ஆனால் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. ஓவர்டேக்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. பாருங்கள் ரொம்ப ஸ்லோவாக போகுது. 42, 43, 50 போகிறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இப்போது. ஸோ பர்சன்டேஜ் குறைய வந்து உங்களுக்கு பிக்கப்லேருந்து மேக்ஸிமம் ஸ்பீட்லேருந்து எல்லாமே கம்மியாகிடுது. ஈவியை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஆக்சுவலாக ஃபேக்ட்டு. நீங்கள் ஹைவேஸில் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். சிட்டியில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்காது. ஏன்னா மேக்ஸிமம் ஸ்பீட்லாம் போக மாட்டீங்க. உங்களுக்கு அதிகமாக பிக்கப் தேவை கிடையாது. சாப்பிட உப்ப விஹார் வந்திருக்கோம். 21 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் காமிக்குது. ஸ்மார்ட் ஈக்கோவில் 24% ஆகிடுச்சு. 59 கிலோமீட்டர் ட்ரிப்பில் இருக்குது. நம்ம வந்து கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர்ஸ் வந்து போகணும். ஓகே, இப்போ சாப்பிட்டாச்சு. 23% இருக்குது. 21 ரேஞ்ச் காமிக்குது. ஸ்மார்ட் ஈக்கோவில் ஜிப்பில் 17 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. இப்போ நம்ம போக வேண்டிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவுமே 17 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ட்ரிப்பில் வந்து 59.4 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ போகலாம். ஓகே, 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ரேஞ்ச் ஸ்மார்ட் ஈக்கோவில். ஜிப்பில் பார்த்தீங்கன்னா 17 தான் இருக்குது. வீட்டுக்கு போகிறதுக்கு டிஸ்டன்ஸே பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்டர்ஸ். ஸோ நம்ம சேஃபர் சைடு வந்து ஸ்மார்ட் ஈக்கோவில் தான் போகிறோம். இப்போதைக்கு ஸ்மார்ட் ஈக்கோவில் போனால் மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 50 போகுது. ஏன்னா வந்து நம்ம ஜிப்பிலேருந்து ஸ்மார்ட் ஈக்கோ ஸ்விட்ச் பண்ணியிருக்கோம் சேம் ரைடில். ட்ரிப்பு இது வரைக்கும் 59.7 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம வந்து ஒரு டவுன் த ரோட் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் ஆக்சிலரேட்டர் லூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வேவ்ஸ் வந்து உள்ளே வருது பாருங்கள். ஸோ அப்படி ஆச்சுன்னா அது ரீஜென்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ நான் ஆக்சிலரேட்டர் இதுவே நான் ட்விஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வேவ்ஸ் வந்து டைமண்டாக மாறி அது வந்து வெளியில் போகும் வேவ்ஸு. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. பட்டு நான் இப்போது சப்போஸ் பிரேக்கு பதிலாக மேஜிக் ட்விஸ்ட்லாம் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீஜென்ரேட்டிவ் பிரேக் ஆகும்போது உங்களுக்கு உள்ளே வரும் வேவ்ஸ். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஆக்சிலரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். திரும்பவும் வேவ்ஸ் வந்து வெளியில் போக ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. ஸோ வேவ்ஸ் வெளியில் போகுது அப்படின்னா பேட்ரி வந்து டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். வேவ்ஸ் உள்ளே வருது அப்படின்னா பேட்ரி சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி
ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் ஏற்ற மாதிரி, மேஜிக் ட்விஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஈவியோட ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் சிட்டிஸ்லலாம் ஓட்டும்போது மேஜிக் ட்விஸ்ட் அதிகமாக அப்ளை பண்ணுறீங்க, இல்லை வந்து அடிக்கடி ஆக்சலரேட் பண்ணி டீஆக்சலரேட்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற சமயத்துலலாம் வந்து பேட்டரி வந்து உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஓஎம்ஆரில் போயிட்டுருக்கோம். 16 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் காமிக்குது ஸ்மார்ட் ஈகோவில். 19% எஸ்ஓசி இருக்குது, அதாவது பேட்டரி இப்போ 18 மாறிடுச்சு. ஸ்லிப் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 கிலோமீட்டர்ஸ் தான் ரேஞ்ச் காமிக்குது. போய் சேர்ந்துருவோன்னு நினைக்கிறேன். 62.9 வந்து ட்ரிப்பு காமிக்குது. டிராஃபிக்கான சுச்சுவேஷனில் தான் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா நம்ம 35-40 கிட்டே போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் ஈசிஆரில் ரைட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது நம்ம ரொம்ப லோன்லியாக ஸ்லோ ஸ்பீடில் வந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ நம்ம சிட்டியில் போயிட்டுருக்கோம், அந்த ஃபீலே இல்லை. ஏன்னா சிட்டியில் வந்து எல்லா வண்டியுமே ஸ்லோவாக தான் போகும். ஸோ நமக்கு ஸ்லோவாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. ஓவராலாக என்னென்னா நீங்கள் சிட்டியில் ஈவி இந்த வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வண்டி வந்து நல்லா தான் இருக்கும் ஆக்சுவலாக. இப்போ லெஸ் தேன் 10% பேட்டரி வந்துருச்சு. 9% தான் இருக்குது. ஸ்மார்ட் ஈகோவில் 7 ரேஞ்ச் காமிக்குது. இது வரைக்கும் ட்ரிப்பு கவர் பண்ணது வந்து 70.7 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஸ்மார்ட் ஈகோவில் 7 காமிக்குது. ஜிப்பில் வந்து 6 தான் காமிக்குது. அதாவது 1 கிலோமீட்டர் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் ஸ்பீடு வந்து நம்ம ஜிப்பில் போகிறதுனால 55 காமிக்குது. இப்போ நம்ம ஸ்மார்ட் ஈகோ மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதாவது பிக்கப் வந்து ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ 55ல் இருக்குது. நான் இப்போ வண்டியை நிறுத்திட்டு திரும்பவும் எடுத்தேன் அப்படின்னா மேபி ஸ்லோவாக தான் வரும். மேக்ஸிமம் ஸ்பீடே 50 தான் வரும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸ் வந்துருச்சு. ரெட்டில் வந்துருச்சு, பிளிங்க் ஆகுது. 73.8 கிலோமீட்டர்ஸ் ட்ரிப்பு போயிருக்கோம். ஸ்மார்ட் ஈகோவில் 4 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் காமிக்குது. ஜிப்பில் வந்து 3 கிலோமீட்டர்ஸ் தான் காமிக்குது. ஆனால் பவர் பார்த்தீங்கன்னா நான் ஜிப்பில் சேஞ்ச் பண்ணாலும் சரி எனக்கு வந்து அதே பிக்கப் தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து ஸ்பீடுமே எனக்கு வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஜிப்பில் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது பாருங்கள் பிக்கப். நமக்கு பார்த்தீங்கன்னா 2% தான் பேட்டரி இருக்குது. 2 கிலோமீட்டர் ஜிப்பில் காமிக்குது. ஸ்மார்ட் ஈகோலையும் அதே 2 கிலோமீட்டர்ஸ் தான் காமிக்குது. நம்ம டெஸ்டினேஷனுக்கு 2 கிலோமீட்டர் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு க்ளோஸ் கால் தான் எடுப்போம்னு நினைக்கிறேன். 0%ல் தான் நம்ம போய் சேருவோம். இது வரைக்கும் ட்ரிப் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணது பார்த்தீங்கன்னா 75.7 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் டபுள்ஸில். அதாவது பர்சன்டேஜ் 1% இருக்குது. 1 கிலோமீட்டர் ஸ்மார்ட் ஈகோவில் காமிக்குது. ஜிப்லையும் அதே 1% தான், 1 கிலோமீட்டர் தான் காமிக்குது. ட்ரிப் வந்து 76.5 கிலோமீட்டர்ஸ் கவர் ஆகிருக்கு. நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு 1 கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. 0 வரும்போது நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, 0 வந்தும் வண்டி மூவ் ஆகுதா அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். இப்போ ஜிப்பில் பார்த்தீங்கன்னா 0 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வந்துருச்சு. 1% பேட்டரி லெஃப்ட். ஸ்மார்ட் ஈகோலையும் பார்த்தீங்கன்னா 0 கிலோமீட்டர்ஸ் பேட்டரி, 0 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு. பேட்டரி வந்து 0% தான். நம்ம இது வரைக்கும் ட்ரிப்பு கவர் பண்ணது பார்த்தீங்கன்னா 77.2 கிலோமீட்டர்ஸ் ட்ரிப்பு கவர் பண்ணியிருக்கோம். 0 கிலோமீட்டர்ஸ்லையுமே வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்குது. 77.2 இங்கே காமிக்குது. ஸோ இதுதான் கிட்டத்தட்ட கன்க்ளூஷன். 77.2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வருது. பட் ஸ்டில் நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் எவ்வளோ போக முடியுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ வண்டி சுத்தமாக நின்றுடுச்சு. 0% பேட்டரி லெஃப்ட்டு, 0 கிலோமீட்டர் ஸ்மார்ட் ஈகோ, ஜிப்லேயும் 0 கிலோமீட்டர்ஸ், 77.5 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே வண்டி வந்து மோட்டர் ஆன் பண்ணி மோட்டரே ஆன் ஆக மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 0 வந்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்ட போச்சு, 500 மீட்டர்ஸ் கிட்ட போச்சு. இந்த ஏத்த ரிஸ்டாவோட ரேஞ்ச் டெஸ்ட் பார்த்தோம். இந்த ரிஸ்டாவை பொறுத்த வரைக்கும் 2.9 kWh பேட்டரியோட வருது. இந்த வண்டியோட மேக்ஸிமம் ரேஞ்ச் ரியலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா 77.7 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கு வித் பில்லியன் ரைடர். நம்மளோட ரைட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா போகும்போது 90% வந்து ஜிப் மோடில் தான் போனோம், 10% ஸ்மார்ட் ஈகோவில் போனோம். மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா 80 km/h வரைக்கும் போனோம். ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ரேஞ்ச் வேணும் அப்படின்றதுக்காக ஸ்மார்ட் ஈகோவில் தான் வந்தோம். ரிட்டர்னில் பார்த்தீங்கன்னா வந்து ஆவரேஜாக நம்ம 45 to 50 வந்தோம். ஒரு இடத்துல மட்டும்தான் 60 km/h வந்தோம். இது எல்லாமே பில்லியன் ரைடர் வச்சு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஞ்ச் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் டு ரியலிஸ்டிக்காக தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் சிட்டிஸில் போனோம், கொஞ்சம் ஹைவேஸ்லேயும் போனோம், பில்லியன் ரைடர் வச்சு தான் போனோம்.
ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆவரேஜாக வந்து 80 கிலோமீட்டர்ஸ் வந்து ஈஸியாக ரேஞ்ச் தரும் வித் பில்லியன் ரைடரோட. வித்தவுட் பில்லியன் ரைடரோட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்மார்ட் ஈக்கோலேயே சிட்டி உள்ளே ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து 90 to 95 கிலோமீட்டர்ஸ் கூட உங்களுக்கு தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பவர் அண்ட் டார்க். டேக் கேர், பை.